நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இலக்கு நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம், +2 முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்பதை பல துறையை சேர்ந்த வல்லுநர்களிடம் ஆலோசித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரபல கல்வியாளர் திரு சோமசுந்தரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இப்போ வருகிற ஜூலை 7ஆம் தேதி வந்துட்டு பொறியியல் கல்லூரிக்கான கலந்தாய்வு ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இந்த கலந்தாய்வுல வந்துட்டு +2 முடித்த மாணவர்கள் கலந்தாய்வுக்கு போகும்போது அவங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும், கலந்தாய்வுல வந்துட்டு அவங்க ஒரு சிறந்த கல்லூரிகளை எப்படி தேர்வு செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி மேடம். அதாவது ஒரு சில காரணங்களுக்காக இந்த கவுன்சிலிங் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் ஒரு 4 கல்லூரிகளுக்கு இப்பதான் ஏஐசிடியின் வழியாக அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. ஸோ அதனால இப்ப ஜூலை 7 ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3 வரை போகணும்னு சொல்றாங்க கவுன்சிலிங். அந்த வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே SMS அனுப்பப்பட்டது. எல்லாருக்குமே SMS ரீச் ஆயிருக்கும். இதே முன்கூட்டியே அந்த கலந்தாய்வு ரத்து செய்யப்பட்டது ஏன் முன்கூட்டியே அறிவிக்கல மாணவர்கள்? ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய தடை, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே இல்லை. லாஸ்ட் மினிட்ல அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு சில கல்லூரிகள் கோர்ட்டுக்கு போறாங்க. அவங்க ஸ்டே வாங்குற அந்த காரணத்தினாலதான் அந்த தடை இந்த வருடம் தான் இந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இப்ப ஜூலை 7 நீ கேட்டீங்க. அந்த ஜூலை 7 அந்த முதல் நாள் கவுன்சிலிங் இந்த வருடத்துல இருந்து காலையில 7 மணில இருந்து வழக்கமா 7:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வருடம் ஏன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட மாணவர்களுக்கு ஒரு வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு பதட்டம் வேறு. ஸோ காலை 7 மணி முதல் இரவு 7 to 8:30 வரை நடக்குது. வழக்கமா கவுன்சிலிங் 8 சுற்றுலா நடக்கும். அது 8 ரவுண்ட் சொல்லுவோம். பட் இந்த வருடத்துல இருந்து 9 சுற்றுலா நடக்க போகுது. அந்த 8 ரவுண்ட்ல எந்தெந்த மாதிரியான ரவுண்ட்ஸ் சுற்று? கண்டிப்பா மேடம். அது ஒரு சுற்றுங்கிறது 1.5 மணி நேரம் ஒரு சுற்றுங்கிறது. அப்போ 9 சுற்று வருது. ஒரு நாளைக்கு மினிமம் 3500 இருந்து 5000 மாணவர்கள் கலந்துடுவாங்க ஒரு நாளைக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 days நடக்க போடுது. அங்க வரக்கூடிய மாணவர்கள் என்னென்ன எடுத்துட்டு வரணும் அது நீங்க நல்லா கேட்டீங்க. முதல்ல 12th மார்க் ஷீட், ஒரிஜினல் மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்து வரணும். இது எப்பவுமே கலந்தாய்வுக்கு ஹால் டிக்கெட் எடுத்துட்டு போவாங்களா, இல்ல இந்த முறை தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க? இது ஒரு கடந்த சில வருடங்களாக இந்த ஹால் டிக்கெட் அவங்க எதிர்பார்க்கறாங்க. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முதல்ல ஃபேக் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்ததால இப்போ கடந்த ஒரு சில வருடங்கள்ல அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க கண்டிப்பாக ஹால் டிக்கெட் எடுத்து வரணும்னு சொல்றாங்க. ஸோ 12th ஹால் டிக்கெட், மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எடுத்துட்டு வரலாம். 5000 rupees டிமாண்ட் டிராஃப்ட். அப்படி டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்க முடியாத சமயத்தில் அவங்க கேஷ் எடுத்து வரணும். அவங்க கூட அவங்க அப்பாவோ அல்லது அம்மா இல்லை வெல்விஷர் அவங்களோட உறவினர் யாரோ அவங்க கூட்டு வரலாம். நான் மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா 7 மணிக்கு கலந்தாய்வு அப்படின்னா நீங்கள் ஒரு 2 hours முன்னாலே அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பதட்டம் இருக்காது. 7 மணி ஒரு 2 hours முன்னால்னா அதற்கு முன்னாலே எந்தெந்த கல்லூரிகளை சூஸ் பண்ணுறது. நம்ம மாணவர்கள்லாம் நல்ல புத்திசாலிகள். இப்பவே டிசைட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல கிளியர் கட்ல கொடுத்துட்டாங்க. இந்த மதிப்பெண்ணுக்கு இந்த காலேஜ். இவ்வளவு முதல் ஜூலை 7 பாத்தீங்கன்னா முதல் நாளுக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 198.75 இருந்து 200 மார்க் எடுத்தவங்க கட் ஆஃப் மார்க் அவங்களுக்கு தான் அழைப்பு கடிதமே போயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்க எப்பவுமே டிசைட் பண்ணிருப்பாங்க இந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணணும், இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும். நான் அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க எந்த கல்லூரியுமே நீங்க சூஸ் பண்ணலாம், அதுல தவறு கிடையாது. ஒருவேளை அந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்க முடியாத சமயத்துல நீங்க 2வது ஆப்ஷனா ஒரு கல்லூரி சூஸ் பண்ணிடுங்க. போகும்பொழுது அந்த கல்லூரிக்கான கவுன்சிலிங் கோட் நிறைய கல்லூரிகள் மேடம் ஒரே நேம்ல 4 கல்லூரிகள் இருக்கு. இது இவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு புக் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுல கவுன்சிலிங் கோட்ஸ் எல்லாம் நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இது நம்ம நேர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த புத்தகம் எல்லாத்தையுமே இருக்கும். இந்த புத்தகத்துல நல்ல தெளிவான டீட்டெயில்ஸ், அது பாமர மக்களும் புரியுற அளவுக்கு இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ், கவுன்சிலிங் கோட் என்னென்ன குரூப் இருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பேரண்ட்ஸ்
சில பேர் படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் எல்லா விஷயம் தெரியும். ஒருவேளை ஒரு சில பேரண்ட்ஸுக்கு விஷயம் தெரியாட்டா கூட, அது கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாட்டா கூட, இந்த புத்தகத்தின் வழியாக உங்களுக்கு அனைத்து இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுல கவுன்சிலிங் கோட்னா என்ன, என்னென்ன கோர்ஸ் இருக்கு, எவ்வளவு ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா, இதை பற்றியெல்லாம் அந்த புத்தகம் வழியா அவங்க பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ வந்து பொறியியல் பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் எல்லாருடைய கனவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படிக்கணும், அப்படி இல்லைன்னா மருத்துவம் இந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பிளஸ் டூ முடிச்சிட்டு தொழிற்கல்வின்ற ஒரு முறை இருக்கு. இந்த டிப்ளமோ முடிக்கிறது, ஏசி மெக்கானிக், அப்புறம் லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஏன்னா இது குறுகிய காலத்துல படிச்சுட்டு அவங்க வந்து சுய தொழில் செய்யற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் இன்ஜினியர் கூட போகலாம். நல்ல அருமையான ஒரு கேள்வி தான் வந்து. அது நிறைய பேர் 12th முடிச்சுட்டு டைரக்டா பிஇ போயிடுறாங்க. நீங்க சொல்ற மாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோவுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க சில குழந்தைகள். இப்போ டிப்ளமோ 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ் முடிச்சு பிஇ லேட்டரல் என்ட்ரி அது செகண்ட் இயர் உள்ள வந்துடுறாங்க. ஸோ டிப்ளமோவிலேயே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இருக்கு, டிப்ளமோ இன் சிவில் இருக்கு. தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். நேரம் வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறேன். உங்களுடைய கேள்வி கேளுங்க. எஃப்சி கோட்டா 198 கட்டா, அதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கலாம்? உங்க கட் ஆஃப் என்ன? 198. 188. பிளஸ் 2ல என்ன குரூப் நீங்க? பயாலஜி, பயோமேக்ஸ். சார் வணக்கம், உங்க கட் ஆஃப் எவ்வளவு கொஞ்சம் சொல்லுங்க. 198. நல்ல மார்க். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். 198 வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். முதல்ல உங்க கேட்டகரி தெரிஞ்சுக்கலாமா சார்? எஃப்சி. என்ன சார் சொல்றீங்க? ஓசி சார், ஓசி. ஓசி, ரைட். அதாவது சார் ஜூலை 7 வந்து 198.75 இருந்து 200க்கு அழைப்பு வருது. உங்களுக்கு 198 கண்டிப்பாக டாப் 10 காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க எந்த துறையில ஆர்வமா இருக்கிறீங்க? மெக்கானிக்கல்லையா இல்ல எந்த துறை உங்களுக்கு ஆர்வமா இருக்கு? ட்ரிபிள் சார். ட்ரிபிள் வந்து கஷ்டமான படிப்பா இருந்தா கூட நீங்க நல்ல மார்க் எடுத்ததுனால உங்களால சாதிக்க முடியும். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? தியாகராஜன்ல கிடைக்குமா? புரியல, திரும்ப கேளுங்க. மதுரை தியாகராஜன்ல கிடைக்குமா? மதுரை தியாகராஜ கல்லூரியில கிடைக்குமா கேக்குறீங்களா? இல்ல கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அழைத்தமைக்கு நன்றி. அவர் எடுத்த கட் ஆஃப் மார்க்குக்கு அவங்க விரும்புற கல்லூரி கிடைக்குமான்னு கேக்குறாங்க. இல்ல நல்ல மார்க் வாங்கிட்டாரு மேடம். அதாவது 190 வாங்கிட்டாரு. முதல் நாள் அழைப்பு கடிதம் யாருக்கு வந்திருக்குன்னா 198.75 இருந்து 200 வாங்கினவருக்கு. ரெண்டாவது நாள்ல இவர் போயிடுவார். சோ கண்டிப்பா அவருக்கு விரும்பின அந்த மதுரை தியாகராஜ கல்லூரி கண்டிப்பா கிடைக்கும். அவருக்கு தேவையான ட்ரிபிள் கிடைக்காத கூட வேற கோர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கல்லூரி கிடைச்சிடும். அந்த கோர்சஸ் பத்தி அவர் யோசிக்க வேண்டியிருக்கும். ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி சில மாணவர்கள் அந்த கல்லூரி சூஸ் பண்ணாத சமயத்துல அவர் கிடைக்கலாம். ஏன்னா அவர் ரெண்டாவது நாளா போறதுனால அவர் கிடைக்க அதிகமா வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சிடலாம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பத்மஜா பேசுறேங்க. என் டாட்டருக்காக கேட்கணும். தொடர்ந்து கேளுங்கம்மா உங்களுடைய கேள்வி. சார், என் டாட்டர் வந்து 191.50 எடுத்திருக்காங்க. வணக்கம் மேடம். என்ன கட் ஆஃப் சொன்னீங்க மேடம்? 191.50. நல்ல மதிப்பெண் தான் மேடம். 191.50 நல்ல மதிப்பெண் தான், கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க. பிசி கேட்டகரி தாங்க. சரிங்க மேடம். இப்போ அதே கட் ஆஃப் இருக்கவங்க வந்து 8:30 வர சொல்லிருக்காங்க. இப்போ ஒரே கட் ஆஃப் இருக்கவங்க எப்படி நாங்க கியூல நிக்கணுங்களா இல்ல நம்பர் கொடுப்பாங்களா? அது எப்படி உங்க எந்த பேசிக்ல வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க? கண்டிப்பா சொல்ல மேடம். அது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல நீங்க பாத்துக்கலாம். உங்க டாக்டருடைய ரேங்கிங் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேணா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வேணா அந்த நேரலுக்கா சொல்றேன். சொல்லுங்க. www.annauniv.edu. நீங்க இந்த வெப்சைட்லயே உங்க டாக்டருடைய கட் ஆஃப் என்ன ரேங்கிங் இருக்குன்னு பாத்துக்கிடலாம். இப்ப நீங்க சொன்னீங்க 191.50 சொன்னீங்க. ஆமாங்க சார். அவங்க கேட்டகரி வந்து பிசின்னு சொன்னீங்க, அப்படிதானே? ஆமாங்க சார். உங்களுக்கு என்னைக்கு வந்திருக்கு மேடம்? உங்களுக்கு எங்களுக்கு 11th அன்னைக்கு மார்னிங் 8:30 வந்திருக்குங்க சார். ரைட். கண்டிப்பா ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கும் மேடம். என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்க டாக்டர்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கணும். கண்டிப்பா கிடைக்கும் மேடம், கவலையப்பட வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் உறுதியா கிடைக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசும் நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன், கல்பனா. உங்களோட கேள்விகளை கேளுங்கம்மா. நான் வந்து 110.75 கட் ஆஃப். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுக்கலாமா? 110.75. 75. சரிம்மா, ரைட். ஒன்றும் பரவாயில்ல. என்ன கேட்டகரிமா நீங்க? எம்பிசி. ரைட். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கலாம், கவலையப்பட வேண்டாம். எனக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் 1 7 மணிக்கு கொடுத்துருக்காங்க.
அம்மா ஒண்ணு புரிஞ்சுடுங்க, அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட 1,65,000 பேர் தான். நமக்கு இருக்கிற சீட்டு மோர் தென் 2 lakhs இருக்கு. அப்ளை பண்ண எல்லாருக்குமே பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கும். நீ கவலையே பட வேண்டாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நீங்க சாதிக்கலாம். ஓகேவா? சரிங்க சார். கவுன்சிலிங் வந்து டேட் வந்து August 1 கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்க. நைட்டு 7 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. எப்படி சார்? அதான் சொல்றேன். அதாவது ஒரு சில காரணங்களுக்காக ஒரு வாரம் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுது உங்களுக்கு தெரியும். சோ அந்த காரணத்துக்காக 8 சுற்று இருந்த கலந்தாய்வு இப்ப 9 சுற்றுகளா ஆயிடுது. இப்ப உங்களுக்கு 7 மணிக்கு கலந்தாய்வு. நீங்க ஒரு 2 hours முன்னாலே அங்க போயிடுங்க. உங்க பேரண்ட்ஸ், உங்க அப்பாவோ அம்மாவோ கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு நீங்க போயிடுங்க. ஒரு 1.5 மணி நேரத்துல 8:30க்குலாம் உங்க இது முடிஞ்சிடும். அடுத்தமைக்கு நன்றிம்மா. அழைத்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசும் நேயர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கங்க, நான் வந்து கடலூர்ல இருந்து பேசுறேன். உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஒன்றும் சார், என்னுடைய கட் ஆஃப் வந்து 195. சொல்லுங்க. 190 நல்ல மார்க். சொல்லுங்க. இல்ல 195. ஓ வெரி குட், எக்ஸலென்ட். டாப் 6 காலேஜஸ்ல ஏதாச்சும் ஐடிஹெச்சும் கிடைக்குமா? 195 உங்க கேட்டகரி தெரிஞ்சுக்கலாமா? பிசி. பிசி 195. சரி, டாப் 10 காலேஜஸ்ல நீங்க கேக்குறீங்க. உங்களுக்கு என்னைக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு? அது உங்களுக்கு என்னைக்கு கலந்தாய்வு தேதி? 9th ஜூலை. ஜூலை 9th. உங்க கேட்டகரி எம்பிசி அல்ல பிசி சொல்றாங்க நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க உங்க? பிசி. பிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. டாப் 10ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சூஸ் பண்ற துறை வந்து ஐடி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா கிடைக்கலாம். கவலைப்படாதீங்க. அழைத்தமைக்கு நன்றி சார். தொடர்ந்து பேசலாம், நேயர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? பெரம்பூர்ல இருந்து கால் பண்றோம். உங்களோட கேள்விகளை கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. சார் அதாவது இப்போ வந்து இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கும் கவுன்சிலிங் தான் வந்திருக்கு. ஓகே. ஸோ என்னன்னா, எனக்கு ஐடியா இல்லை, வீட்டில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ரைட்டு. ஸோ எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல ஒரு காலேஜ்ல இன்ஜினியரிங் அப்படின்றது கொஞ்சம் சந்தேகமா போற மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல. அதான் வேற டிஃப்ரெண்டா என்ன சார் படிக்கலாம், என்ன துறை தேர்ந்தெடுக்கலாம், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. சார் நீங்க ஸ்டூடெண்டா இல்ல பேரண்டா? நீங்க? நான் ஸ்டூடெண்ட் சார். ரைட். உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்திருக்கு, அழைப்பு வந்திருக்கு. உங்களுக்கு 2 மணி தான் இருக்கீங்க நினைக்கிறேன். நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாமா நினைக்கிறீங்க, அப்படிதானே? ஆமா சார், எல்லாரும் அதையே சூஸ் பண்றாங்க. ரைட்டு. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கணும் அதான் சார். அதாவது நம்ம எந்த கோர்ஸை சூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. அதை நம்ம ஆழமாவும் தெளிவாகவும் படிச்சு நம்ம சாதிக்கலாம். நீங்க உங்களுக்கு பொறியியல் ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை தேர்ந்தெடுக்கலாம். இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு, வேரியஸ் கோர்சஸ் இருக்கு. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா டியூவல் கோர்ஸ் 5 years கோர்ஸ் வந்தாச்சு உங்களுக்கு. நீங்க டைரக்டாவே எம்எஸ்சி ஜாயின் பண்ணிடலாம். நீங்க எம்எஸ்சி முடிச்சு கூட ரிசர்ச் ஃபீல்ட்ல பெரிய ஆளா வரலாம். எந்த துறையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பொறியியலோ இல்ல அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையோ இல்லாட்டா லா காலேஜ். இப்ப லா காலேஜ்லயே பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎல் 5 years இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டில இப்ப வந்தாச்சு. நீங்க அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தான். உங்களுடைய இஷ்டத்தையும் நான் விட்டுறேன். அழைத்தமைக்கு நன்றி. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த 4 வருடங்களுக்கு முன்பா வந்து பொறியியல் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. இப்போ கேர்ள்ஸ் வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடிலாம் மெக்கானிக்கல் சிவில்லாம் அவங்க எடுக்கணும்னு நினைச்சாலும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்திருக்க புதுசா இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல கேர்ள்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எடுக்கலாமா, இல்ல ஏதாவது புதுசா வந்திருக்க டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்களா? அவனும் பொதுவாகவே ஆணும் பெண்ணும் சமம் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆணை விட பெண்கள் அதிகமாக தான் சாதிக்கிறாங்க. பட் இந்த பொறியியல்ல ஒரே ஒரு துறையில மட்டும்தான் அந்த பெண்களுக்கு அந்த துறையில அட்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. அது மைனிங் இன்ஜினியரிங், சுரங்கத்துறைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு துறையில மட்டும்தான் கேர்ள்ஸுக்கு இல்லை. இது எல்லா துறையிலுமே ஆண்களுக்கு எந்த அளவு வாய்ப்பு கொடுக்கப்படுதோ அதே அளவுக்கு பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்போ இந்த வருஷம் வந்து இன்ஜினியரிங்ல புதுசா ஆட் பண்ணிக்க டிபார்ட்மெண்ட் நேம் ஏதாவது இருக்கா சார்? மேடம் அது பழைய கோர்ஸே தான் இருக்கு. உங்களுக்கு பழைய புதுசா எதுவும் இந்த வருஷம் ஆட் பண்ணல. அதுல என்னன்னா இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இந்த என்கிட்ட நிறைய கேட்டாங்க இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல. அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல் என்ன சார், அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல் ஒன்று இருக்கு, மெக்கானிக்கல் எஸ்எஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த மெக்கானிக்கல் எஸ்எஸ் இப்போ நீங்க சொல்ற இந்த எஸ்எஸ் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டில மட்டும் தான் இருக்கா, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஏஐசிடி அப்ரூவ்ட் இருக்க மத்த காலேஜஸ்லயும் இருக்கா இதுல இருக்க கோர்ஸ்? நல்ல ஒரு அருமையான கேள்வி தான் மேடம். அதாவது நான் தெளிவா சொல்லிடுறேன். இந்த எஸ்எஸ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட், செல்ஃப் சப்போர்ட்.
இப்போ மெக்கானிக்கல், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில மெக்கானிக்கல்ல ஒரு 100 மாணவர்கள் வச்சிருங்க. 150 மாணவர்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த 50 மாணவர்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணி தான் அவங்க படிக்கணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் போக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எல்லாமே இந்த எஸ்எஸ் நீங்க கேட்டது மாதிரி. கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரு சில கோர்சஸ் தவிர மீதி உள்ள கோர்சஸ் எஸ்எஸ் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட். சார் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். நேயர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க இப்ப சென்னையில இருந்து பேசுறோம். உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். எங்க டாக்டர் வந்து ஹலோ மேடம், எங்க டாக்டர் வந்து 197 எடுத்திருக்காங்க. சொல்லுங்க. அவங்க 197 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க சார். மேடம், நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். எங்க டாக்டர் வந்து 197 எடுத்திருக்காங்க. சார் சொல்லுங்க, எனக்கு கேக்குது, சொல்லுங்க. 190 நல்ல மார்க் சார், முதல்ல வாழ்த்துக்கள். சொல்லுங்க. இப்ப அவங்க வந்து என்ன சார் படிக்கலாம்? ஈசி படிக்கலாமா இல்ல ட்ரிபிள் இ படிக்கலாமா சார்? அது மட்டும் கொஞ்சம். கண்டிப்பா சொல்லலாம் சார், வேற ஒண்ணும் இல்ல. உங்க டாக்டர் வந்து 197 ஒரு நல்ல மதிப்பெண். ஈசியும் நல்ல ஸ்கோப் இருக்கு, ட்ரிபிள் இயும் நல்ல ஸ்கோப் இருக்கு, அதுல டவுட்டே இல்லை. இப்ப அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா அவங்களை ஈஸியிலே போடுங்க. அவங்களுடைய முதல்ல அந்த படிக்கக்கூடிய குழந்தைகளோட ஆர்வத்தை கேளுங்க என்னைக்குமே. மற்றவர்களுடைய கொஸ்டின் அடுத்ததுதான். அந்த குழந்தைக்கு ஈஸி ஆர்வமா இருக்க சமயத்துல நீங்க ஈஸி போடலாம். என்னுடைய ஒப்பீனியன், அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, நீங்க தாராளமா அவங்களை ஈஸியா போடலாம், பெரிய ஆளா வருவாங்க, கவலைப்பட வேண்டாம். அழைத்தமைக்கு நன்றி சார். நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேச ஒரு இடைவேளைக்கு அப்புறம். நேர்களே, ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.